தைப்பொங்கலை ஒட்டி மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கரும்பு ஆலைகளில் மண்டை வெல்லம் தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். மண்பானையின் இருபுறமும் கரும்பை நிறுத்தி புது பச்சரிசியை உலையிட்டு மண்டை வெல்லம், சுக்கு, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய் ஆகியவற்றை சேர்த்து நுரை பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று குரல் எழுப்பி குலவையிட்டு சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக படையலிட்டு வணங்கி மகிழ்வதுதான் தைப்பொங்கல் திருநாள். இந்த உன்னத திருநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் முழுவதும் பல்வேறு கரும்பு ஆலைகளில் மண்டை வெல்லம் காய்ச்சும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர், சோழவந்தான், பாலமேடு, வாடிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கரும்பு ஆலையில் வெல்லம் காய்ச்சும் பணி நடந்து கொண்டே இருக்கும். இங்குள்ள ஒவ்வொரு ஆலைகளுக்கும் சீனி கரும்பு என்று சொல்லக்கூடிய கரும்புகள் வர வர உடனடியாக அவை அனைத்தும் அரைக்கப்பட்டு சாறு எடுக்கப்படுகிறது. அரவை இயந்திரத்திலிருந்து அமைக்கப்பட்ட குழாய் வழியாக சற்றே பெரிதாக அமைக்கப்பட்ட கொப்பரைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே நல்ல கொதிநிலையில் காய்ச்சப்படுகிறது. பாகு பதத்திற்கு வந்த பின் மற்றொரு கொப்பரையில் கொட்டப்பட்டு உருண்டை பிடிக்கப்படும். இப்படியாக ஒரு நாளைக்கு 6 கொப்பரை வரை காய்ச்சப்படும் என்கிறார்கள் பணியாளர்கள். இப்போ இதை வந்து கரும்பால் பொங்கல் அனுசரித்து பொங்கல் வர்றதுனால கொஞ்சம் ஓட்டிக்கிருக்கேன். இது என்னன்னா கரும்பு சாறை காய்ச்சி பாகை காய்ச்சி வெல்லமாக தயாரிப்போம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10-15 பேர் வச்சாங்க. கரும்பு காட்டில் கரும்பு வெட்டுவாங்க. வெட்டி கொண்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் வேலை வைப்போம். கம்மியாக போகிறனால வெள்ளம் ரேட்டுன்னு பார்க்கல ஒரு டன்னுக்குன்றது போது 3000 கிடைக்கும். அரிசி எடுத்து இந்த தமிழ் அரசு கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லா இருக்கும். நாங்கள் சம்சாரிகிட்ட கரும்பு வந்து டன்னு வந்து 2200 2400 வரைக்கும் வாங்குகிறோம். இது வந்து வெட்டுக்கூலி வந்து 1500, பாதிக்கு பாதி எங்களுக்கு அதில் போயிடுது. அதே மாதிரி வேப்பரிசிக்கு 100 அந்த மாதிரி போட்டு ஆட்டும் போது ஒரு டன்னுக்கு வந்து அரவை கூலி வந்து 5200 வரைக்கும் ஆயிடுது. அது போக நாங்கள் லாபம் பார்க்குறோம். எங்களுக்கு வந்து ஏதோ பார்த்து வருஷத்துக்கு ஒரு முறைனாச்ச இந்த சக்கரை ஆலையை திறந்தா நல்லா இருக்கா. ஒரு கொப்பரை சுமார் 80 கிலோவிலிருந்து 90 கிலோ வரை இருக்கும். கரும்பை பொறுத்து அளவு மாறும். மதுரை கமிஷன் கடையிலிருந்து கேரளா மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் கூட இந்த மண்டை வெல்லங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வழக்கமான நாட்களில் விலை குறைவாக கிடைக்கும். மண்டை வெல்லம் பொங்கலையொட்டி விலை அதிகமாக போகும். கரும்பு கூடுதல் விலைக்கு எடுத்தால் கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரம் மகிழ்ச்சிகரமாக அமையும் என்கிறார்கள் கரும்பு விவசாயிகள். இங்கே வந்து கரும்பு கொடுத்து இங்கே ஆளை ஓட்டு நாங்கள் கரும்பு போட்டு விவசாயம் பண்ணிக்கிருக்கோம். இங்கே வந்து கரும்பு வந்து ஒரு 2700 கரும்பு எடுக்கிறோம். அடுத்த வெட்டுக்குள்ளி 1100, வண்டி வாடகை ஒரு 1000 வந்துடுது. அதுபோக எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 4500 5000 வந்துடுது. போக நமக்கு மிச்சம் செலவு தான் இருக்குது. நாங்கள் பார்த்து அப்படியே விவசாயம் பண்ணிக்கிருக்கோம். இப்போ சொந்த கரும்பு இருக்குது. அது வரைக்கும் நம்ம அப்படியே வழியாக பண்ணணும் விட்டு ஆள் கிடைக்க மாட்டுது. அப்படியே போய்க்கிருக்கு. அப்புறம் விலை அந்த பொங்கல் முன்னிட்டு கொஞ்சம் விலை இப்போ வந்து 50 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இன்னும் ஒரு 70 80 எடுத்தால் முதல்வர் ஸ்டாலின் வந்து வலியுறுத்தினா கொஞ்சம் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. நாங்கள் இந்த கரும்பு வேலையை வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சக்கரை ஆலையம் தொடர்ந்து இந்த கரும்பு விவசாய வேலை வந்து எங்களுக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இதை நம்பிட்டு தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த தமிழக முதல்வர் எங்களுக்கு வந்து பாய்ச்சேனி கரும்பு ரொம்ப வெலை நிறையா வருது, ரொம்ப விலை கம்மியாக போகுது. இதை நம்பிட்டு தான் இருக்குது. எங்களுக்கு எதாவது நல்ல விலை போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். காலை 7 மணிக்கு தொடங்கும் பணி மாலை 5 மணி வரை நடைபெறும் என்றாலும் தங்களுக்கு பெருமளவு வருமானம் இல்லை என்கிறார்கள் பணியாளர்கள். அதுக்கு நாங்கள் வேறு வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த வேலை தான் விவசாய வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 5 மணி வரைக்கும் வேலை பார்ப்போம். எங்களுக்கு கட்டாய சம்பளம் தான் பார்த்துக்கிட்டு நாங்கள் வாட்டுக்கு இருக்கோம். விவசாயம் பார்த்துக்கிட்டு வேறு வேலையும் இல்லை. வெட்டி இல்லை எங்கள் ஊரில் இந்த கரும்பு வெட்ட போனாத்தான் அது வந்து கூப்பிட்டாத்தான் போவோம். அப்படி கட்டுப்படி ஆகுதுன்னா அங்கே தேடிக்கிட்டே இருக்கோம். சம்பளம் அவங்க வெளில ஏறுனா தாராம்னு சொல்லியிருக்காங்க.
முதலமைச்சர் நல்லபடியாக வந்தால் நாங்கள் வெள்ளை ஏற்றுனா காசு சம்பளம் போட்டு தரோம் சொல்லுங்கள். பிற நாட்களில் கிலோவுக்கு 40 ரூபாய் என்றால் பொங்கலையொட்டி 50 ரூபாய்க்கு விற்பனையாகும். இங்கு தயாராகும் நாட்டு வெல்லம் கேரளாவிற்கு அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வெல்லத்தின் மதிப்பை அதிகரித்துக் கொடுக்க வேண்டும். அலங்காநல்லூர் பகுதியில் சர்க்கரை ஆலை திறக்க வேண்டும் என்பது கரும்பு விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. நாங்கள் சொந்தமாக வெல்லம் காய்ச்சிறோம். காலையில் இருந்து காலைல 6 மணிலேருந்து இரவு வரைக்கும் அந்த வேலையை தொண்டு தொட்டு பார்த்துட்டு வரோம். அதுக்குடைய வெள்ளத்தினுடைய மதிப்பை இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு கூட்டி கொடுத்தா எங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல முறையில் இருக்கும். தமிழ்நாடு அரசு கூட்டி கொடுக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அலங்காநல்லூர் மட்டுமின்றி சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த கரும்பு விவசாயிகள் இதனால் பயனடைவார்கள் என்பதால் அரசு இதனை பரிசீலிக்க வேண்டும் என்பது இப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கார்த்தியுடன் செய்திக்குழு.